வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிற ஒன்று தான், எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1, 4 மற்றும் 5 என்பது நிறைய ஆன்மீக சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக வந்து நான் கொஞ்சம் பிரயத்தனம் எடுத்து பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய கல்விக்காகவோ அவங்களோட வசதி வாய்ப்புகளுக்காகவோ அவங்களோட வருங்காலம் கருதி கொஞ்சம் வந்து குழந்தைகளுக்காக வந்து நம்ம கடன் வாங்குகிற சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி வந்து உங்களது 2ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 4ல் இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் வந்து வீடு பராமரிப்பு வேலைகள், வண்டி வாகனங்களில் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் வந்து வண்டி வாகனம் செலவு முக்கியம். தந்தை தாயார் சம்மந்தமான விஷயங்கள், ஸோ தாயார் சம்மந்தமான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானங்கள் கொஞ்சம் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் இருந்தாலும் சின்ன ஒரு இடையூறு. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு இது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், மற்றபடி குடும்பத்திற்காக கொஞ்சம் எமோஷன் ஆகிறது, மற்றபடி வந்து அப்பா சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, வெளிநாடு பிரயாணங்கள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடப்பவங்களுக்குலாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதி மூன்றாம் அதிபதி செவ்வாய் வந்து சூரியனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது 3, 8ன்னும் போதே கொஞ்சம் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் எமோட் ஆவீங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்களும் இதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்க வேண்டாம். ஸோ 3, 8ஆம் அதிபதி 5ல் இருக்கின்ற ஒரு கலைஞர்களுக்கு வந்து பெரிய எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள், உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு வந்து எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஏன்னா கொஞ்சம் சூடாவீங்க, குழந்தைகளாக கொஞ்சம் செலவு ஜாஸ்தி பண்ணிட்டோமோ, கொஞ்சம் செலவு வச்சிருச்சுங்கிற மாதிரி விஷயங்கள் ஒரு எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருப்பதற்கான இப்போ நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ 4ஆம் அதிபதியான குரு, ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம் வந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள். இது மேஜராக யாருக்கு நடக்கும், கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அதை வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. மற்றபடி தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள், அப்பாவை பற்றின விஷயங்களோ குடும்பம் சம்மந்தமான விஷயங்களுக்குள்ளேயோ வந்து உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்குமே வந்து நிறைய கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனம். நீங்கள் ஏதாச்சும் அப்பாவை வந்து கேர்லெஸ்ஸாக ஏதாவது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ண போய் அதை வச்சுக்கிட்டு அம்மா சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். மற்றபடி வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். 5ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது நிறைய வந்து வேலையில் வருமானங்கள் கிடைக்கும். சாலை எந்தவித மாற்றம் இல்லை, வளர்ச்சி தான். பட் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். ஐயோ எவ்வளோ வேலைங்க செய்கிறது, பெண்டு கலதுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்குனாலும் கன்னி லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வருமானங்கள் வரும், பட் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து இரட்டிப்பு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்னா யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து 6ஆம் அதிபதி, ஸோ 6ல் வந்து சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்களா. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் வந்து வேலையில் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்து 7ஆம் அதிபதி 8ல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன விஷயங்கள் வந்து கருத்து வேறுபாடு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களில் வரும்னா, இது குறிப்பாக பார்க்க போனோம்னா குடும்பத்தில் வந்து அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், மாமனார் சம்மந்தமான விஷயங்களை நமக்கு ஒரு கொஞ்சம் கருத்து பேதங்கள், டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாரெல்லாம் வந்து கன்னி லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம் வந்து உச்சமாக போகின்ற காலகட்டத்தில் குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் செலவழிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது அதுவும் வந்து ஒரு சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய விஷயங்கள், அதாவது வந்து
சுக்கிரன் யாருக்கெல்லாம் கன்னி லக்னம் சுக்கிர தசா புத்தி அந்த அவங்களுக்கு நல்ல வளர்ச்சிக்கு நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு சென்று இப்போ சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் அலைச்சல் ஜெபம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இப்போ அந்த அலைச்சல்கள் நல்ல வருமானமும் கண்டிப்பாக வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து ஏதாச்சும் வந்து நம்மளை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள், நம்மளை கொஞ்சம் அகலக்கால் நிற்க வைக்க வச்சு நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனம் பண்ணலாம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறோம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா வந்து இது ஒரு ஆசை காட்டி நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த ஆசை தான் மேஜராக வந்து நம்மளை பாதிக்கிறதே. ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யார் சொன்னாலும் நம்பிடக்கூடாது. அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி சந்திரன். 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து வாரத்தின் ஒரு இதெல்லாம் வந்து யார் கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த அவங்களுக்கு வந்து பூமி சார்ந்த விஷயங்கள் திங்கள் செவ்வாயில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தைகள் விஷயங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் வருவது, அதுக்கப்புறம் வேலையில் நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு நடக்கும்? கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். கலைஞர்களுக்கு வந்து வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். என்னை பொறுத்தவரை பிரார்த்தனைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் எல்லாருக்குமே பலிக்குமா வேலை செய்யுமா அப்படிங்கிறத வந்து நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாபிக் தான். ஏன்னா நிறைய ஜோதிட நபர்கள் அவங்க சர்வே ஆகிறதே வந்து பரிகாரத்தை வச்சு தான். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு குறை சொல்ல விரும்பல, அது அவங்க லைஃப். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது பரிகாரங்கள் யாருக்கு பலிக்கும் யாருக்கு பலிக்காது, மேஜராக வந்து எங்கே பலிக்காதுன்றதை சொல்லிடுவோம். ஸோ பலிக்காதுன்னு பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் பரிகாரம் செய்கின்ற ஒரு கிரகம் ஒரு 7ஆம் இடம்னும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னும்போது அந்த 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அந்த பரிகாரம் பலிக்காது. ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அந்த பரிகாரம் பலிக்காது. அது வந்து எந்த வித மாற்றமும். அதே மாதிரி வந்து அந்த 7ஆம் அதிபதி செவ்வாயோடைய நட்சத்திரத்துலேயோ செவ்வாயோ கூடவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. ஸோ அதனால் வந்து அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் 8ஆம் அதிபதியோட தொடர்போ 8ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துலேயோ வந்து ஒரு கிரகம் இருந்து அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. அதில் வந்து என்ன ஆகுனா இன்னும் கான்ட்ரவர்சி வந்து அதிகப்படுத்தி விட்ருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு ப்ரொவிஷன் கடையில் போய்ட்டு தோரம்பருப்பு 1 கிலோ உளுத்தம்பருப்பு 1 கிலோ லிஸ்ட்டு போடுற மாதிரி போட்டுருவாங்க. பட்டு அவங்க இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துடுவாங்கன்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய பேர் வந்து பிரயாணங்கள் பண்ணுவாங்க. அந்த பிரயாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகுறது, இடமா மாட்டிக்கிறது, இதெல்லாமே வந்து எதனால் நடக்குதுன்னா, ஒன்று இவங்க பரிகாரம் பண்ணுற அந்த நாள் இவங்களுடைய அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரமோ இல்லை செவ்வாயோடைய காலபுருஷன் 8ஆம் அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துலேயே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் பலிக்காது. அது ரொம்ப நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை தேவையில்லாத ஒன்றை பண்ணி நம்மளே விலைக்கு வாங்கிக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களது 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி உடைய நட்சத்திரங்கள் வர அன்றைக்கி பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி கூடி உங்களுடைய பரிகாரங்கள் பண்ணுற கிரகம் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து வேலை செய்யாதுங்கிறது தான் உண்மை. அதோடு சேர்ந்து செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து பரிகாரத்தை உகந்து வரவே வராது. ஏன்னா அந்த காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியாக வந்து அது வந்து செவ்வாயோட கூடி இருக்கிற ஒரு கிரகத்துக்காக நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னா, இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. யாராச்சும் சொன்னாங்கன்னா கூட ஒரு 2-3 பேர்கிட்ட கொஞ்சம் விசாரித்து பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதோ அவர் சொல்லிட்டாரு அவர் இவருன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பிரச்சனை நமக்கு தான். ஸோ அதனால் வந்து தயவு செய்து வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை பார்த்து அதுக்கப்புறம் பரிகாரம். ஏன்னா வந்து இப்போலாம் வந்து பரிகார ரேட்டில் வந்து 20,000 30,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அதில் பெரிய உடன்பாடு இல்லை. அதனால் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கள். ஏன்னா அது காசு கொடுத்து பண்ணதுக்கப்புறம் இது பண்ணிவிட்டு வரும்போதே நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.